ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷண்முக் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்றைக்கி கார்பன் டை ஆக்சைடு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு CO2 இது எரியாது, எரிவதை தடுக்கும். ஸோ தணற்குச்சியை அணைக்கும் வாயு. தணற்குச்சினா நெருப்பை அணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் ஸ்கூல் அங்கெல்லாம் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, தீ அணைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அது கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இது எரியாது, ஆனால் எரியறதை தடுக்கும். ஸோ நெருப்பை அணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற வாயு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சோடா தயாரிக்க, தீயை அணைக்க, ரொட்டி தயாரிக்கும் பொழுது சாஃப்டாக்க, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் ஸ்டார்ஸ் தயாரிக்க, உலர் பனிக்கட்டி தயாரிக்க, அதாவது இது இது எல்லாத்துக்கும் நம்ம கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. சோடா தயாரிக்க, தீயை அணைக்கிறதுக்காக, ரொட்டி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, அதாவது பன் அந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது இதை சாஃப்ட்னஸ்க்காக இதை ஆட் பண்ணுவாங்க. தென் தாவரங்களை ஒளிச்சேர்க்கை மூலம் ஸ்டார்ச் தயாரிக்க, சில உலர் பனிக்கட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. உலர் பனிக்கட்டி அப்படின்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் நம்ம பனிக்கட்டினாலே ஐஸ் தெரியும். ஸோ சாலிட் ஐஸ், அதுதான் அது திண்ம கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் உலர் பனிக்கட்டி அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ண. மோஸ்ட்லி ஐஸ் கட்டியில் தான் ஐஸ்கிரீம் மேக்ஸிமம் ஆட் பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ண. ஸோ அந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ண, செயற்கை மழை பெய்விக்க, வெண்புகை சினிமாவில் பயன்படுத்த. இந்த நிறைய சினிமாவில், மூவிஸில், சாங்ஸ்லலாம் ஒயிட் கலரில் மேகமாக இந்த மாதிரி கேஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகும் சாங்ஸ் பேக்ரவுண்ட்லாம். ஸோ அந்த இது கேஸ் எதுனா நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ அதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு நீல் லிட்மஸ் பேப்பரை என்னதான் மாற்றுமா, ரெட் கலராக மாற்றும். ப்ளூ லிட்மஸ் இன்டூ ரெட். ஸோ மரத்தடியில் தூங்குவது ஆபத்தானது. ஏனெனில் இரவில் மரமானது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான். எப்போவுமே நைட் டைமில் ட்ரீ கடியில் படுக்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு பகல் ஃபுல்லாக நமக்காக ஆக்சிஜன் கொடுக்கும், நைட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கும் பொழுது நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்காக தான் நைட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. தென் இதே இன்னொரு இந்த கார்பன் மோனோ ஆக்சைடு CO, கார்பன் டை ஆக்சைடுனா கார்பன் டை ஆக்சைடு, டைனா 2 கார்பனும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனோ ஆக்சைடு, மோனோ அப்படின்னா 1, அப்போ கார்பனும் ஒரே ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது, காம்பவுண்ட் பேர் கார்பன் மோனோ ஆக்சைடு. ஸோ மோட்டார் வாகனங்களில் வெளிவிடப்படும் கார்பன் மோனோ ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடுகள் நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதாவது வெஹிக்கிள்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறது என்னது, கார்பன் மோனோ ஆக்சைடு தான். ஸோ அதனால தான் வாகனங்களுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம்னா மூச்சு திணறல் காரணமாக நிறைய பேர் டெத் ஆவாங்க. அது என்ன காரணம்னா, வாகனங்கள்லேருந்து எது ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு தான். ஸோ நம்ம ப்ரீத் பண்ண வேண்டியது ஆக்சிஜன். ஆனால் நமக்கு அங்கே உள்ள என்ன இருக்கும், எல்லாத்தையும் க்ளோஸ் டோர் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஏசிலாம் ஆன் பண்ணிட்ட போது கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆகும். அப்போ அது மோனாக்சைடு நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கிற ஆக்சிஜனும் இந்த கார்பன் மோனாக்சைடும் ரியாக்ட் ஆகும் பொழுது நமக்கு அது மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் டெத்து கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் மழை பெய்கிற டைமில் எப்போனாலும் சரி ஃபுல் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ரீசன் அதனால தான். கார்பன் மோனாக்சைடு நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் கொண்டு இட்ஸ் லீட்ஸ் டு ஆல்சோ டெத். ஸோ வெரி கேர்ஃபுல் டு ஹேண்டில். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு. So thank you. Subscribe my channel.